எஸ்கேபி சிற்றாடலில் இருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள். மீண்டும் இந்த பதிவிலே நாம் ஒரு அபிராமியந்தாவினுடைய 55வது பாடலை பார்க்க போகிறோம். இதுவரை நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் காட்பில் வேண்டி பேதாச்சாரலிலே பக்தி இலக்கிய வரிசையிலே வெளியிட்டிருக்கிற 55க்கும் 54க்கும் மேற்பட்ட அபிராமியந்தாதி பாடல்களையும் பாரதியார் பாடல்களையும் விருச்சிகம் கும்பராசிகளுக்கென்று சிறப்பாக வெளியிட்ட பாடல்களையும் பார்த்து ரசித்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள். வாருங்கள், இந்த பதிவை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 55வது பாடலை நாம் அம்பிகையை வழிபட்டு மோன நிலை அடைகின்ற பயனை தரும் என்பதாலே இந்த அழகான பதிவை பார்க்கலாம். இந்த பாடலுக்கு யாருக்கு பயன் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த பாடல் மின்னலே இல்லாமை என்று ஆரம்பித்து நம்முடைய கடன்களை எல்லாம் தீர்க்கின்ற வழிபாட்டு பாடலாக இருந்து சேர்மின்களே, அம்பிகையின் திருவடிகளை சேர்மின்களே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் மின்னல் என்று ஆரம்பிக்கிறது. விண்ணாயிரம் ஒரு கோடி நெய்வடிவாகி விளங்குகின்ற அந்நாள் மகிழானந்தவல்லி அருமறைக்கு உன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒளினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். இப்படி பிரித்து படித்தால்தான் இதனுடைய பொருள்கள் எல்லாம் விளங்கும். ஆகவே நான் வழக்கம் போல இந்த பாடலை எளிய வடிவத்தை தற்கால தமிழிலே நான் மொழிபெயர்த்து தந்திருக்கிறேன். வாருங்கள், நாம் வழக்கம் போல் அந்த பாடலை நாம் பாடி மகிழலாம். மின்னாயிரம் ஒருமை வடிவாகி விளங்குகின்ற நாள் அகம் மகிழ்ந்த ஆரந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாதொழினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லையே என்பதுதான் இந்த பாடலினுடைய எளிய வடிவம். இதனுடைய சிறிய சொற்களர்களாக இந்த பாடலை நாம் பிரித்து இதனுடைய உண்மையான பொருளை நாம் முதலிலே அறிந்து கொள்வோம். மின்னாயிரம் ஒரு மெய்வடைவாகி என்றால் 1000 முன்னல்கள் ஒன்று சேர்ந்த ஒரே திருமேனி ஆகி, அதாவது அன்னையினுடைய வடிவம் பிரகாசமாயிருக்கிறது என்பதை சொல்லுகிறார். விளங்குகின்ற அல்லாள் மெய்யான வடிவிலே தோற்றமளிக்கின்ற அன்னையை, அபிராமவல்லியை, அகமகிழ் ஆனந்தவல்லி அடியார்களுடைய நெஞ்சிலே மகிழ்ந்து தியானிக்கும் ஆனந்தவல்லிக்குழியான அம்பிகையை அருமறைக்கு முன்னாய் அறிவதற்கு அரிய வெகு நுட்பமான முதல் மறையான வரணவ மந்திரமாய் தோன்றியவளும் நடுவும் எங்குமாய் முடிவாய், நடுவில் எங்கனம் பரவிருக்கும் காகைகளாய் அல்லது புராணங்களாய் முடிவான உபநிடதங்களாய் விளங்கும் முதற்பொருளை, மூல முதற்பொருளை, ஆதி பராசக்தியை தன்னை உண்ணாதொழியினும் உன்னினும் உலகத்து உயிர்களெல்லாம் அவளை நினையாமல் போனாலும் நினைத்து வழிபட்டாலும் வேண்டுவது ஒன்றில்லையே. அதனால் அவளுக்காக வேண்டியது எதுவும் இல்லை. பக்தர்களாகிய நமக்குத்தான் வழிபடாவிட்டால் இழப்பும், வழிபட்டால் நற்பயனும் மண்ணுயிர்களுக்கே என்பது இந்த பாடலினுடைய ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் பொருளாகும். வேண்டுவது என்றால் அவர்களால் கிடைக்க வேண்டுவது, முன்னினும் வேண்டுவது என்ற இந்த வேண்டுவதற்கு பொருள் அவர்களால் அம்பிகைக்கு கிடைக்க வேண்டியது ஒன்றுமில்லை என்று பொருள். ஆகவே இந்த பாடலினுடைய பொழிப்புரையாக நாம் பார்க்க இருப்பது 1000 மின்னல்கள் சேர்ந்து ஓர் திருமேனியாகி மெய்யான வடிவிலே தோற்றமளிக்கின்ற அன்னையை அடியார்கள் நெஞ்சிலே மகிழ்ந்து தியானிக்கும் ஆனந்த வல்லிக்கொடியான அன்னை அபிராமியை அறிவதற்கு அரிய நுட்பமான முதல் மறையாம் பிரணவ வேதமாய் தோன்றி நடுவில் எங்கனம் பரவிருக்கும் சாகைகளாய் முடிவான உபநடதங்களாய் விளங்கும் முதற்பொருளான அன்னை அபிராமியை உலகத்து உயிர்களெல்லாம் அவளை நினைவெல்லாம் போனாலும் நினைத்து வழிவிட்டாலும் அதனால் அவளுக்காக வேண்டியது எதுவுமே இல்லை. இழப்பும் நற்பயனும் மண்ணுயிர்களுக்கே, மண்ணில் பிறந்த அடியார்களாகிய நமக்கே. அதாவது ஆகவே நாம் தொடர்ந்து எப்போதும் அன்னையை வழிபட்டு அதனால் நாம் பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய உட்கருத்து. ஆகவே இந்த பாடலை நிறைவு செய்வதற்கு முன்னால் கீவாஜா அவர்கள் இதற்கு சொல்லியிருக்கின்ற ஒரு சின்ன குறிப்புரையை நாம் பார்த்துவிட்டு நிறைவு செய்யலாம். வழிபடவும் தியானிக்கவும் வாழ்த்தவும் மனம் மெய் மொழிகளை கொடுத்து, அதாவது உள்ளத்திலே நினைத்து வாயினால் படித்து பாராயணம் செய்து பாடி
அப்புறம் வந்து உடல்களால் வந்து நம்ம வந்து கைகளையும் கரங்களையும் உயர்த்து மெய்களாலும் வணங்குவது. யாவரும் பணியும் வண்ணம் திருவுருக்கொண்டு கோயில்களில் எழுந்தறிந்திருந்தாலும் அவர்கள் நமக்காகத்தான் அப்படி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாள். நமக்காகத்தான் அவள் கோயிலில் எழுந்திருக்கிறாள். அப்பெருமாட்டியை வணங்காமல் தமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் இழப்பு அவர்களுக்குத்தான். அம்பிகைக்கு அதனால் கடுகளவு குறைவு இல்லை. ஆறுகள் வந்து சங்கமிப்பதால் கடல் ஒன்றும் பெருகி போவதில்லை. மேகங்கள் நீரை எடுத்துச் செல்வதால் அது ஒன்றும் குறைந்து விடுவதில்லை. கருணை கடலாகிய எம்பெருமாட்டியும் அத்தகையவளே என்று அபிராமி பட்டர் இதை சொல்லி முடிக்கிறார். அம்பிகையை நாம் வழிபட்டு தியானித்து அவளுடைய கருணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு பெரும்பயன் என்பது இந்த பாடலுடைய உட்கருத்து. மீண்டும் இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் நாம் இந்த பாடலை பாடி நிறைவு செய்யலாம். மின்னாயிரம் ஒருமை கோடி ஒருவை மெய் வடிவாகி விளங்குகின்ற அந்நாள் அகம்மகிழ்ந்த ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாதொழினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லையே. அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது அன்னையினுடைய எளிய தோற்றத்தை, அன்னையினுடைய எளிமையை பாடுவதால் நமக்கு யாவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் உண்டாகுவதால் முக்கியமான அந்த பதிவுக்காக காத்திருங்கள். நாம் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வாருங்கள். வணக்கம், நன்றிகள்.